ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ கேரளாவில் ஒட்டக்கல் அப்படிங்கிற ஊர்கிட்ட இருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், பெருந்துறையிலிருந்து இங்கே கொட்டாரக்கரைங்கிற ஊருக்கு வந்துட்டுங்க கெமிக்கலோடு ஏற்றிட்டு. அந்த வீடியோ வந்து கடைசியாக அந்த தென்மலாவில் சாப்பிட்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அப்போ தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. இன்னொரு அன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ போகிற வழியில் வந்துட்டுங்க புனலூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அப்புறம் எடாமான்னு ஒரு ஊர்னு நினைக்கிறேங்க. அது 2 ஊரையும் தாண்டினோம்னா நம்ம அன்லோடு பண்ணுற ஏரியா வந்துடும். கடைசியாக வீடியோ முடிக்கும் போதுங்க அந்த வீடியோவில் சாப்பிட்ட மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்போ வந்து மழை பெய்யல. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அது இந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து கேரளா நிஜமாக உண்மைதாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க. இதை பார்க்குறதுக்கு வந்து 2 கண் போதாதாட்டு இருக்கு. லெஃப்ட்ல பாருங்க தண்ணி அந்த இதுல பார்த்தோம்ல கம்மியா போயிட்டு இருந்துச்சு. வாய்க்கால ஃபுல்லா போகுதுங்க. இந்த பக்கம் ஃபுல்லா போகுது தண்ணி. இந்த பக்கம் மலையில இருந்து வர தண்ணி எல்லாம் வந்து அதுல இறங்கும்ல, எல்லாம் இதுல வந்தா சேருது. அப்ப ஃபுல்லா போகுது. ஆமா, இந்த வீடியோ வந்துட்டுங்க நம்ம அன்லோடு பண்ணிட்டு நேரா மறுபடியும் நம்ம போன வீடியோல வந்து இந்த கடைநல்லூர், புளியங்குடி அந்த ஊரெல்லாம், அதுக்கப்புறம் வாசுதேவநல்லூர், சிவகிரி இந்த மாதிரி ஊரெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு ரப்பர் மரம் இது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. சுத்தி அப்படியே எடுத்துட்டு இதை ரப்பர் மரமாங்க கீழே தொட்டி வச்சிருவாங்க. தொட்டி பூரா நம்பிடும். அப்புறம் வந்து அதை எடுத்துட்டு மறுபடியும் ஊத்திட்டு போயிடுவாங்க. அதான் கேரளா இப்படியே தான் பெய்யாங்கப்பா. இன்னொரு 4-5 மாசத்துக்கு மழை அப்படியே நின்று பெஞ்சிட்டே தான் இருக்கும். 4 மாசத்துக்கு பெய்யாதாங்க, 2 மாசத்துக்கு பெய்யும். இதா லெஃப்ட்ல பாருங்க, அதான் ஒட்டக்கல் ஏதோ டேம் ரிசர்வாயர்னு சொல்லிட்டு மேப்ல போட்டிருக்குங்க. ஏதோ அமேசான் காட்டுல போற 6 மாதிரி இருக்குதுங்கப்பா. ஆமா, அப்படியே தான் இருக்குது. இது வந்து கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லி போட்டிருக்குங்க. இந்த நம்ம லெஃப்ட்ல பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த இது. முன்னாடி போனோம்னா அந்த தண்ணி தேக்கி வச்சிருப்பாங்க. அந்த இடம் வந்து நமக்கு லாரியில இருந்து பார்த்தா தெரியுமா என்னன்னு தெரியல. அன்லோட் பண்ணிட்டுங்க நேரா ஜிகுன்னு சிவகாசி தான் போறோம். அமேசான் ஆறு தாங்க போகுது. ஆமா, அப்படியே தான் இருக்குது. அப்படிங்கப்பா, அப்படி இந்த கிளைமேட் அந்த வெதர் பாருங்க, அப்படியே நம்ம கேரளாவிலேயே இருந்தெல்லாம் போல் தோணுதுங்க. அதாவது மற்ற ஊர்லலாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன மலை இருக்குங்கப்பா சுற்றி பார்க்குற மாதிரி. ஆமா, கேரளாவில் வந்து சின்ன சின்ன இடம் தான் இருக்கு, மீதி ஃபுல்லா மலை தான். கம்ப்ளீட் மலை. மலையில தான் இப்போ ஊரே இருக்கு இங்க கேரளா. நம்ம நிப்பாடுறது பக்கத்துல நீர்வீழ்ச்சி மேல போர்டு போட்டிருந்தது. ஆமாங்க இருக்கு. இப்ப முன்னாடி புனலூருங்கிற ஊர்ல வந்து மண் சரிஞ்சிருச்சாமா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. மண் சரிஞ்சிருச்சா? ஆமா, வண்டியில லெஃப்ட் போற ரோட்லயா? இல்லைங்க, இப்ப நம்ம நேரா போறோம்ல இறக்க, அதுக்கு முன்னாடி புனலூர்னு ஒரு ஊர் வரும். அங்க வந்து மண் சரிஞ்சு போச்சான். சரி, இப்பதான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்களாட்டு. இல்லைன்னா முன்னாடியே வண்டி பிளாக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, இல்லைன்னா முன்னாடி பிளாக் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, முன்னாடி ஒரு 2-3 வியூ பாயிண்ட்ல இருக்குங்க. அது எல்லாமே கண்டு ரசிப்போம். இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட், கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்டோட வியூ பாயிண்ட். இது வண்டி ஓரம் கட்ட முடியுமாங்க? ஓரம் கட்டுறீங்களா? ஓரம் கட்டலாம் தாங்க. இல்லை, ஓரம் கட்டுங்க. அங்கே போயிட்டு ஒரு வியூ மட்டும் அடிச்சுட்டு வரேங்க, பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அது தண்ணி போனதை பார்த்தா பயமா இருக்குதுங்கப்பா. ஆமா ஆமா, டக்குன்னு போயிட்டுங்க அதை பார்த்துருப்பீங்க, கவர் பண்ணிட்டு ஒடியாந்தாச்சு வண்டிக்கு. இன்னும் ஒரு 3 ஊருங்க, எடாமான், அடுத்தது புனலூர், அப்புறம் அன்லோடிங் ஸ்பாட்டு. டோராபுஜியில் வர மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதாங்க. புனலூர் பக்கம் வர போகிறோங்க. அதுக்கு முன்னாடி பிளாச்சேரி ஹோப் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்தேன். அது ஒரு 300 மீட்டர் இருக்கு. ஆனால் போக ரோடு சுருங்குதாங்கப்பா. ஆமாம், ரோடே சுருங்குதாங்க. டர்னு நிறையா பெண்டாக வருதுங்க. எல்லாம் ஹில்ஸாக போகுது. அந்த பக்கம் லெஃப்டில் தாங்க வியூ பாயிண்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 150 மீட்டர் இருக்கு. அதை நிறுத்திட்டாங்க. அந்த பக்கம் நிறுத்த முடியாதுங்கப்பா, இடம் இல்லையா? இடம் இல்லை, எல்லாம் ரோடே பாருங்க சின்னதாக தான் இருக்கு. இது ஏதோ வியூ பாயிண்ட் போட்டு எல்லாம் மேலே வந்துருச்சாட்டு இருக்கு.
அந்த வியூ பாயிண்ட் மேலே இருக்குதுங்கப்பா. மேலையா? ஆமாம், நான் ஏதோ லெஃப்டில் பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல வரும்னு நினச்சேன். அப்போ அங்கேயே நிறுத்தி வந்துருக்கணும். நிறுத்தினாலும் மேலே போக முடியாதுங்கப்பா. அதான் இதுதான். இங்க ஒரு பாரத் பென்ஸ் வருது பாருங்க. எத்தனை டன் வச்சாலும் மேட்டுக்கு சங்காம இழுக்கும். அது எல்லாம் அப்படியே ஊறிட்டே போனாலும் போயிருங்கப்பா, சங்காது. ஆமா ஆமா, அதனால எடுக்கிறாங்க ஹில்ஸுங்கிறதுனால எல்லாமே பாரத் பென்ஸுங்க. ஆமா, இதுல பாஸ் ஆகவே ஒரு வண்டி தான் போக மாட்டேங்குதுங்கப்பா. ஆமா, ஒரே வண்டி தான் பாஸ் ஆகும். புனலூருங்கிற ஊருக்கு முன்னாடி வந்தாச்சுங்க. இங்க ஒரு சின்ன ரயில்வே பிரிட்ஜ் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ரோடும் கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. வண்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாரி போச்சுன்னா ஒரு லாரி தான் போகும். இதுக்கு முன்னாடி போனாங்க ஒரு தொங்கு பாலம் ஒன்று இருக்கு. லெஃப்டில் அப்படியே மீன் இருக்கு. கடல் மீன் இல்லை, கடல் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்கப்பா. இப்போதாங்க புனலூர் வந்திருக்கோம். பாருங்க, டிசைன் டிசைனாக வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது பார்க்க அப்படியே கூடலூர் மாதிரி இருக்குங்க. கூடலூர் இப்படி பெண்டு இறங்கி போனால் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பக்கம் ரைட் சைடு ஃபுல்லாக பைனாப்பிளாங்கப்பா. இல்லை, மலை மலை மேலே பூராமே பைனாப்பிள் தான். அதான் இங்கே ஒரு மசூதி பாருங்க, அழகா இருக்கு பார்க்க. கேரளா பொறுத்த வரைக்குங்க சர்ச்சு, கோயில், மசூதி எல்லாமே நீட்டா இருக்குங்க. நம்ம இதுல போய் லெஃப்ட்டுங்க. இந்த ஜீப் தான் சொன்னீங்களா? ரைட்ல நிக்குது, இந்த மாதிரி ஜீப் தான் வருமாங்கப்பா? இல்ல, அந்த அங்க நிக்குது பாருங்க, அந்த ஜீப். இதுதான் ஃபுல்லா இதுக்குள்ள போவாங்க, ஜங்கிள்குள்ள. ஆமா ஆமா, அந்த ஜீப்ல தான் போவாங்க ஏறிட்டு. நேரா தான, ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரைட், ஒரே ரோடு. இதுதான் தொங்கு பாலங்க. இந்த ரைட்ல இருக்கு பாத்தீங்களா? அந்த பாலம் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்களாட்டுங்க ரைட்ல. தொங்கு பாலத்தியா? ஆமா, இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை க்ளோஸ் பண்ணி தான் இங்க விட்டுருக்காங்க. கல்லடா ரிவருங்க, அங்க பார்த்தோம்ல அது. இதான் இப்போ ரோடு இப்படி போகுது. நம்ம நேரா போங்க, நேரா பஸ் போகுது, அதுல போகணும் பாருங்க. ஆமா, பஸ் போறதுல போகணும். நம்ம நம்ம ஸ்ட்ரைட்டா போலாம்ல? ஸ்ட்ரைட்டா போலாம்னு தான் நினைக்கிறேன். இங்க வேற கேரளால ரூல்ஸ் இருக்கு. ஸ்ட்ரைட்டா போலாம். இந்த கார் போகுது, போங்க. போயிட்டு டக்கு டக்குன்னு அன்லோட் பண்ணிட்டாங்கன்னா ரிட்டர்ன் அந்த பெட்ரோல் பம்பே ஓடிடலாங்கப்பா, ஜியோவுக்கு. இறக்க இறக்கிறோம் தாங்க. அதான் வண்டி போயிடுச்சுனாவே எல்லாம் லோட் பண்ண ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனா இங்க ஏரியா பாருங்க, ஒரு குப்பை இல்லாம எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. ஆமா ஆமா, சூப்பரா இருக்குது. கேரளா எங்க போனாலும் இப்படிதான், நல்லா இருக்கு. ஒரு குப்பை அதிகம் பார்க்கவே முடியாதுங்க. எத்தனை காய குப்பை கிடக்கு இங்கெல்லாம் பாரு, எவ்வளவு சுத்தமா இருக்கு, நீட்டா இருக்கு ஊரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இப்பதாங்க நம்ம அந்த பார்டர்ல இருந்து வரோம்ல, ஒரு பெரிய ஊர்னா அது புனலூர் தான். மீதி எல்லாமே அப்படியே ஹில்ஸ்லயே தாங்க வந்தோம். இது ஆக்சுவலா ஹில்ஸ்ல தான் இருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் ஊருன்னா இது ஒரு பெரிய ஊர். இப்பதாங்க ஃபர்ஸ்ட் வரும். புனலூருக்கு அடுத்த ஊர் தாங்க கொட்டாரக்கராவா? கொட்டாரக்கரா. இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குது இப்போ போறதுக்கு. வண்டி பாஸே ஆக மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. மேடார் வருது. ஆமா, மணிக்கு 20 கிலோமீட்டர் தாங்க போவோம். மணிக்கு 20 தான் போவாங்க. ஆனா போகும்போது எம்டில சர்னு இறக்கும். எம்டில போகலாம் சல்லுன்னு. அதான் வண்டி வந்துட்டுங்க. திருப்பிட்டு வந்து இதில் ரிவர்ஸ் விடணுங்க. இப்போ அதான் எப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் போகுமா போகாதான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அப்பாவை எப்படியும் ஒரு டைம் வர சொல்லுவோம். இதில் கட் ஆகாதுங்கப்பா. நேராக திருப்பிட்டு வந்து அதில் ஃபுல்லாக லெஃப்டில் ஏறி உங்கள் சைடு பார்த்து விட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த வரேன்.
ஏன்னா ஒரு சமமாக தான் பரவாயில்ல, மறுபடியும் வந்து முன்னாடி ஃப்ரெண்டில் மூவ் பண்ணும்போது லோடு வீட்டில் மூவ் ஆகாதுதாங்க. ஒரே நிமிஷம் அது பார்த்துக்கிறேன். இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி ஃபுல் லெஃப்ட் அடிச்சா ஃபுல் லெஃப்ட் ஓடிக்கிறது பிரச்சனை இல்லை. இங்கே வண்டி தாண்டுங்க இது டைல்ஸ் எடுத்து ஃபுல் லெஃப்ட் ஓடிச்சோம்னா வந்துடும். இப்போ இது கால் எடுத்தாவே பிரேக்லேருந்து கால் எடுத்தாவே வண்டி ரிவேஸ் வருதுங்கப்பா. இது எடுத்து ஆக்சிடென்ட் கொடுக்கறதுக்குள்ள பின்னாடி ஒரு அடி வந்துருச்சு. இவங்க வந்து இறக்கணும்னா உள்ளேயே வரணும், இல்லைன்னா அன்லோடு சார்ஜ் கொடுக்கணும், இல்லை இறக்க மாட்டாங்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஃபுல்லாக கல் வச்சாச்சுங்க. இப்போ ரிவேர்ஸ் விடாமல் ஃப்ரண்ட் வரணும், ஏன்னா பின்னாடி டைல்ஸ் அப்படியே ஒட்டியிருக்குங்க, இதெல்லாம் நுணுங்கி போயிடும். அப்படியே ஃபுல்லாக ரைட்டு மாதிரி ஃப்ரண்ட் மட்டும் வந்துடுங்கப்பா. போதும். கல் எடுத்துட்டா போலாமா? வரலாங்கப்பா. போதும், ஸ்டடி பண்ணிக்கங்க. போலாமாங்க? போதும். ஒரு வழியாங்க வண்டி விட்டாச்சு. பார்த்துருப்பீங்க, பம்பர்லாம் டச் ஆகி போச்சுங்க கீழே. கேட்டதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம மாதிரி வண்டி நிறையா வந்திருக்கு அப்படின்னாங்க. அத்தனையும் பொய்யுங்க, எல்லாம் 20 ஃபீட் வண்டி தான் வந்திருக்கு. அப்புறம் ஒரு வழியாக விட்டுட்டு கிளச் பிளேட்டே வாசங்க மேட்டில் மாதிரி நல்லா தொப்பூர் மேடு மாதிரி இருக்குது. அப்புறம் அன்லோடு பண்ணால் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு இந்த ஏரியாவை காலி பண்ணிடலாங்க. வண்டி பாருங்கப்பா, தெரியவே இல்லதா? ஏதோ குழிக்குள் நிற்கிற மாதிரி இருக்குது. விட்டா நம்மளே இறக்கி போட்டாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஆமாம், வண்டி கொண்டாந்து அவங்க இடத்துலையே விட்டு வண்டி எப்படி டேமேஜ் ஆனாலும் சரி உள்ள வழினா இறக்க மாட்டோம்னு. ஆமாம், கூலி நீங்கள் தான் தரணுமா? ஆமாம். அன்லோடு பண்ணிகிட்டே இருக்காங்க, மழை தூரிகிட்டே இருக்குது. இருந்தாலும் மேலே அந்த படுதா போட்டாங்க. அப்பா வந்துட்டு ஹோட்டல் பேர் கேட்க போயிருக்காருங்க, எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. போய் சாப்பிட்லாம் வாங்க. ஹோட்டல் பேர் கேட்டிங்களாங்கப்பா? என்ன பேர்? தீபாவா? தீபம் ஹோட்டலா? இதில் எவ்வளோ தூரம் இப்போ போகணும்? ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துலையா? நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கடைக்கு போனாலுமே கறிவாசம் தூக்குதுங்கப்பா. அப்படியே எல்லா கடையிலும் மீன், எல்லா கடையிலும் மீன் குழம்பு போகிறதா இருக்குங்க. சாப்பாடு சைவ சாப்பாடே இருக்காதுங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வர மாட்டிருக்குங்கப்பா கடை. ஒரு வழியாங்க தீபம் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. மீன் குழம்பு சாப்பாடோட சாப்பிட போகிறோம். என் அப்பா போயிட்டே இருக்காரு. மீன் சாறு சொல்லியிருக்கீங்க. மீன் சாறுனா தான் தெரிய மாட்டேருதுங்களா? இந்த பக்கம் ரசம், சாம்பார், மோர் குழம்புலாம் இருக்குது. வேறு என்னப்பா சொல்லலாம்? மட்டன் வேறு, சிக்கன் வேறு சொல்லுவோமா? ரைஸ் தாங்க சொல்லியிருக்கோம். இங்கே இருக்க அரிசி பாருங்கள், நல்லா இந்த கொட்டை அரிசின்னு சொல்லுவாங்கல்லங்க, கேரளாவில் ஃபுல்லாக அதிகமாக இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஏதோ பீட்ரூட் சட்னி அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. மீன் குழம்பு சொல்லியிருக்காங்க. அண்ணன் கொண்டு வராரு. இதனா மீன் குழம்பு கேட்டால் நெத்திலி மீன் கொண்டு வந்திருக்காரு. நாங்கள் கேட்டது வந்து மீன் குழம்பு இருக்குல்லங்க, குழம்பு மீன் அது கேட்டோம். வெறும் குழம்பு நெத்திலி மீன் மட்டும் கொடுத்துருக்காரு. மாற்றி வாங்கிக்கலாங்க. இது வந்து சாப்பிட்டு பார்த்துட்டுங்க, நம்ம மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம்ல, அப்போ வந்துட்டு ஒரு ஜென்யூன் ரிவ்யூ ஒன்று கொடுத்துர்லாங்க, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்குள்ளேயே ஒரு மீன் பீஸ் இருக்குது. அன்லோடு பண்ணியாச்சுங்க. வண்டி அப்படியே மெதுவாக வெளியே எடுக்கலாம் வாங்க. இப்போ எம்டிங்கிறதுனால வண்டி ரிவர்ஸ் போகாதுங்க, அப்படியே ஃப்ரண்ட்லேயே மூவ் ஆகி வந்துடும் நம்ம கியர் போட்டு மூவ் பண்ணும்போது. வரலாம் வாங்கப்பா. வரலாம் வாங்க, வரலாம் வாங்க, உள்ள மாறுங்க, வரலாம் வாங்க, இடத்துக்கு வாங்க, வரலாம் வாங்க, வரலாம் வாங்க, வரலாம் வாங்க, இடத்துக்கு வாங்க, வரலாம் வாங்கப்பா. மெதுவாக வாங்க, மெதுவாங்க. போ, ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. அப்படியே ஸ்டடியாக போங்க, ஸ்டடியாக போங்க. டீ குடிக்க அந்த கடைக்கு போயிடலாமா? டீ நேற்று சாப்பிட்டோம்லங்கப்பா நான் இன்னைக்கு காலைல. அந்த கடைக்கு போயிடலாம். அந்த கடைக்கு அது நல்லா இருக்கும். முன்னாடி போனோம்னாங்க ஒரு 8 கிலோமீட்டரில் வந்து மான்கள் சரணாலயம் இருக்குங்க. அது 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மணி இப்போ 4 ஆகுது. போனோம்னா ஒரு விசிட் அடிப்போம். அதை தாண்டி போனோம்னா காலையில் சாப்பிட்டோம்லங்க, அப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த ஹோட்டலில் போய் ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு நேராக செங்கோட்டை போயிடலாம். நோ என்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறங்க, இல்லை காலைல கூட டீசல் அடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு காலைல கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் வண்டியை. சொல்லியிருப்பாங்க சிவகாசி தான் போகிறோம், ஆனால் எந்த ஊருக்கு, பாட்னாவா, ராஞ்சியா, இல்லை குஜராத்தா, அந்த 3 ஊரில் எந்த ஊருன்னு சொல்லி எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. லோடு வர ஊருக்கு கிளம்பலாம். அதேமாதிரி சாப்பாட்டுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டது மதியம் சாப்பாடு வந்துட்டுங்க, அந்த கொட்டை அரிசி இருக்குல்ல, அது வந்து இப்போ நம்ம ரெகுலராக நம்ம ஊரில் சாப்பிட்ற அரிசிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசங்க. கொஞ்சம் சாப்பிட ஃபஸ்ட் டைம் நல்லா திகட்டிருச்சு. நெக்ஸ்ட்டு இது மீன் வாங்கியிருந்தாங்க, நெத்திலி மீன். அது நல்லா இருந்துச்சுங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வாங்கியிருந்தாங்க. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கப்பு குழம்பு வித்து மீன் பீஸோடு வாங்கினோம். மீன் குழம்பு தாங்க கொஞ்சம் சுமார் தாங்க. நம்ம ஊர் டேஸ்ட் இல்லை, அது கேரளா டேஸ்ட் வந்து நமக்கு இன்னும் செட் ஆகலைங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டோம். ரெகுலராக நிறையா கடையில் சாப்பிட்ருந்தோம்னா தெரிஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால ஆவரேஜாக இருந்துச்சுங்க குழம்பு. அடுத்தது ரசமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அப்படியே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ரசம் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பரவாயில்லங்கப்பா. பரவாயில்ல தாங்க, மற்ற கடைக்கு பரவாயில்ல, இது நல்லா தான் இருந்தது. மீன் நல்லா தான் இருந்தது. ஆமாம், பரவாயில்ல. காலையில் பார்த்துருப்பீங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ வெயில் நல்லா சுள்ளு அடிக்குது. இன்னைக்கு மழை வராதாங்க, அவ்வளோதான். நம்ம அதாங்க இப்போ நாம் கிட்டத்தட்ட வெளிச்சத்துலேயே ஜியோ பெட்ரோல் போயிடும்னு நினைக்கிறாங்கப்பா. ஏன்னா இப்போ எம்டி வண்டி வரும்போது லோடு ஸ்லோவாக வந்தோம். ஆமாம் ஆமாம், இப்போ எம்டிங்கிறதுனால டக்கு டக்குன்னு வண்டி போகுதுங்க. இந்த மாதிரி இறக்கம் தான் நாங்கள் அதிகம், இனிமேட்டு ஃபுல்லாக இறக்கம் தான். இது செங்கோட்டை தாண்டிங்கப்பா, ஏதோ பிறனூர்னு ஒரு ஊர் இருக்கா. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, அங்கே ரக்மத்னு ஒரு ஹோட்டல் இருக்காமாங்க, பார்டர். ஆமா, என்ன ஊர்? நல்ல சொல்லு, பிரானூர். அதான் பார்டர், அதான் புரோட்டா கடை. அதான் அங்கதான் நிறைய கடை இருக்குமாமா. அதுல வந்து ரக்மத்துன்னு சொல்லி ஒரு கடை சொன்னாரு, இன்னும் 2-3 கடை சொன்னாரு. ஆனா நம்ம செங்கோட்டை தாண்டி போக மாட்டோமே, நம்ம செங்கோட்டையில இருந்து இப்படி கட் பண்ணி போயிருவோம். அது இல்லாம இப்ப குற்றால சீசன்னால கூட்டம், சரியான கூட்டமா இருக்குமா, உங்க வண்டியை நிறுத்த முடியாதாமா. அந்த இடத்துலயா? ஆமா, நம்ம இவ்வளவு பெரிய லாரி 5 கார் நிக்கிற இடத்துல ஒரு லாரி கொண்டு போய் நிறுத்தினோம்னா அப்ப எப்படி அந்த இடத்துக்கு போக முடியாதா? தூரம் நடந்து போக முடியாதா? நம்ம அங்க செங்கோட்டையே தாண்ட முடியாது. இப்போ செங்கோட்டை போறதுக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ரைட்ல தாங்க மான்கள் சரணாலயம் இருக்கு. ஆனா வண்டி வந்து ஓரம் கட்ட முடியலங்க. ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சின்னதா இருக்கு, அதனால பார்க்க முடியலங்க. ஆனா கார்ல நிறுத்தி உள்ள போறாங்க, நம்ம லாரி நிறுத்த முடியலங்க. இதுல வந்து லெஃப்ட்டுங்கப்பா. நம்ம அந்த ரைட் சைடு ஹோட்டலில் தானே வரும்போது சாப்பிட்டோம்.
இந்த லெஃப்ட் திருப்பி நல்லா லெஃப்ட் ஏற்றி நிறுத்திடுங்கப்பா. ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு வரேன். அதாவது லெஃப்ட் இடம் இருக்குது பாருங்க, ஃபுல்லாக இடம் இருக்குதா? அதை போய் விட்டுக்குவோம். அதான் இதில் வந்து இல்லை அங்கே ரைட்டில் ஏற்றி ஃபுல்லாக ஏற்றி போட்டுருக்கோம் கீழே. இதில் லெஃப்ட் ஏற்றி போடுங்கப்பா. தான் இதில் வாங்க. போதும், அப்படியே விட்டுருங்கப்பா. நம்ம லாஸ்ட் ட்ரிப்பில் வந்துட்டு முடிச்சிருப்பில்லங்க. அப்போ வந்து இப்போ பார்த்துருப்போம், ஒரு ஹோட்டல் கடையில் வந்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஆப்பமும் முட்டைக்கறியும். அதே ஹோட்டலில் போயிட்டுங்க இப்போ வந்துட்டு ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டு, அதே மாதிரி இங்கே தண்ணியெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் ஹாட் வாட்டர், அது இல்லாமல் அதில் ஏதாவது மூலிகை கலந்துருக்குதுங்கப்பா. ஆமாம், அது என்ன காப்பி கலரில் ஏதாவது கலந்துருக்காங்க. அதுவும் இன்னைக்கு கூட கலர் மாறல. நேத்து அதாவது இன்னைக்கு காலைல பார்த்தோம்னா ரோஸ் கலர்ல இருந்தது. ஆமா, ரோஸ் கலர் தான் இருந்தது. ஆமா, எல்லாம் இங்க மழைக்கு எதுக்கு சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு மூலிகை போடுவாங்களோ? ஆமா ஆமா, அப்படிதான் பண்றாங்க எல்லாமே. கேரளா பூரா அது மாதிரி தான் பண்றாங்க. ஆமா, எல்லாம் மூலிகை தண்ணி மாதிரி தான் இருக்கு. தண்ணி பூரா எல்லாமே சுடு தண்ணி தான். ஆமா, அதே மாதிரிங்க நம்ம இந்த லோடு இறக்க வந்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் கஸ்டமர் பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி வண்டி வராது அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் 20 ஃபீட் வண்டி தாங்க போயிருக்கு உள்ள. நம்ம 32 ஃபீட் அடி போனது கிடையாது. கேட்டதுக்கு வண்டி வந்திருக்குன்னு சொல்லி உள்ளே வர வச்சிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் உள்ளே வராது, வெளியே நின்று இறக்குங்க அப்படின்னா அதுக்கு அன்லோடிங் சார்ஜ் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. உள்ளே வந்து இறக்காம வந்தால் இறக்குங்க, இல்லை வெளியே நிறுத்துங்க, நின்று போகுது அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையா. அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம இங்கே எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கிறது ஏங்கப்பா? ஆமாம் தாங்க, நான் தானே பண்ணுறது. அங்கே டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் ஆன்லைன் எடுத்துகிட்டு வந்ததுங்க. வண்டி உள்ளே விடாமல் இருந்திருந்தா வெளியில் கூலி காசு நாம தான் கொடுத்து இறக்கணும். ஆமாம், இது ஆன்லைன் எடுத்து லோடாங்க. அங்கே ஃபுல்லாக எல்லாம் பொண்ணுங்க தாங்க பேசுகிறாங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்னா, அண்ணா கொஞ்சம் பார்த்தா அன்லோட் பண்ணி விடுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது பேசவும் தெரியல. நம்ம அங்கே ஃபோன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனமும் கிடையாதுங்க. இந்த 13 பிரிட்ஜ் வரப்போகுதுங்க இப்போ. அப்புறம் வேறு வழி இல்லைங்க, இறக்கி விட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அப்போ நான் தாங்க ரிவேர்ஸ் விட்டேன். அதில் விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு டைம் போயிட்டு வந்தால் தாங்க கட் ஆகும். நான் ஃப்ரண்ட்டில் உள்ளான்ட்டு விடும்போது பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி அந்த டவுனுக்கு எதுக்கும் நல்லா ரிவர்ஸ் போயிடுச்சுங்க. போயிட்டு அந்த அவங்களோட ஃப்ளக்ஸ் ஒன்று இருந்தது, அதை கிழிச்சு டைல்ஸுக்கு இது உடஞ்சிருந்ததுன்னா அப்புறம் மெட்ராஸ்க்காக தாங்க. இப்போ மெட்ராஸில் 5000 பண்ணிட்டு விட்டானுங்களே, அந்த மாதிரி இங்கேயும் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு விட்டுருப்பாங்க. ஆமாம், மறுபடியும் சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை, அங்கேயே ஹேண்ட் பிரேக் போட்டு கல்லெல்லாம் வச்சு நீங்கள் டைல்ஸ் எடுங்க, அதுக்கு மேலே உடஞ்சி போச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாச்சுங்க. டைல்ஸ் எடுத்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது. அப்படி இருந்து நான் வண்டி இது விட்டேன்னா டேமேஜ் ஆகி போச்சுன்னா அது உங்கள் பொறுப்பு தான், நாங்கள் பொறுப்பேற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் டைல்ஸ் டக்குன்னு தூக்குனாங்க. அதுக்கப்புறம் அப்பா போய் எடுத்தாருங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன். அது அப்பா வந்து எடுக்கும் போது எப்படி மூவ் பண்ணாருன்னா, ஹேண்ட் பிரேக் இருக்குல்லங்க, அதை ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணாமே நல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்து அந்த கிளச்சை கொடுக்கும்போது அப்படியே ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டீங்களாங்கப்பா? ஆமாம், கிளச் விட்ற டைம் கரெக்டாக ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுணும். அதான் அப்படி எடுக்கும்போது ரிவேர்ஸ் வராமல் வந்துருச்சு. இல்லை, ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுட்டு ரேஸ் பண்ணி கியர் போட்டு கிளட்ச் விட்டோம்னு வச்சுக்க, வண்டி பின்னாடி வந்துடும். ஆமா, அப்புறம் முள்ள இறக்கிட்டுங்க வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் எனக்கு ரைட் சைடில் வந்துச்சுங்க இந்த 13 பிரிட்ஜு. இப்போ வந்து பார்த்தோம்னா லெஃப்டில் இருக்குங்க, ரயில்வே பிரிட்ஜுங்க. என்னங்க இதுக்குள்ள டீ கடை வச்சிருக்காங்க? அதுக்கு டீ கடையா இருக்குது உள்ள. வண்டி நிறுத்தி எங்க போய் டீ குடிப்பாங்க? இது வண்டியை நிறுத்த முடியாது. இதுக்கு இதுல இது சந்தில் பைக்கு கார் நிறுத்தலாம் மாட்டிருக்கு. கார் பார்க்கலாம். அண்ணன் ஒரு பிளானோட தான் போட்டுருப்பாருங்கப்பா. என்ன கடை ஓப்பன்லேயே வச்சிருக்காரு. ஆமா 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 ஆமா. தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆயாச்சுங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த எஸ்பென் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன கொஞ்சம் விதத்தில் வரப்போகுது. எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி காட்டுதுங்க, என்னன்னு தெரியல. பக்கத்துல பார்த்தா தான் தெரியும். பார்ப்போங்க, நம்ம செங்கோட்டையிட்ட போயிட்டு கேட்டு பார்ப்போம். செங்கோட்டையில் போய் கேட்டு பார்ப்போம். லாரிக்காரன் அண்ணன் வந்தாருன்னா அவர்கிட்ட இதுக்கு இந்த மாதிரி வண்டி போகலாமான்னு கேட்டு, இல்லைன்னா பண்புலின்னு ஒரு ஊர் இருக்குல்லங்க, அது வழியாக தான் திருப்பி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போகிற மாதிரி இருந்தால் அந்த வழியாக போகலாங்க. இதான் எஸ்பென்ட்னு நினைக்கிறேங்க. இதில் என்ன போகணும், பிளாக் காமிக்கிறதாங்க.
கொஞ்சம் பிளாக் காட்டுதுங்கப்பா. இப்போ கிளியர் ஆகி போச்சு. கேட்டு பண்புலி வழியா போற மாதிரி இருந்தா அப்படியே வண்டி விட்டுறலாமாங்கப்பா? ஒயர் இல்லாம சரி, அவ்வளோதான். ஒயர் இருக்காதுங்கப்பா. அப்புறம் நேற்று இதில் கனரக வாகனங்கள் நேராக போகக்கூடாதுன்னு செங்கோட்டையில் அப்புறம் அந்த வழியாக தான் போர்டு போட்டிருந்தாங்க. எஸ்பெண்ட் இன்னும் இல்லைங்கப்பா. வந்துருச்சு. வந்துருச்சு பாருங்கப்பா. ஏங்கப்பா இது போன நம்ம வரும்போது லெஃப்ட்ல நிறைய இடம் இருந்த மாதிரி இருந்தது, வந்தாலும் கட் ஆயிருக்காது. லெஃப்ட் இப்போ நம்ம காலையில் ஏறி வந்தோம்ல தாங்க. ஆமா, அதுதான் கரெக்டு. அதான் திம்பத்துலலாம் அப்படிதான் வருவாங்க. ஆமா ஆமா. கட்டாயமாங்கப்பா. இப்போ கட்டாயம். வரலாம் வாங்கப்பா. போலாமாங்க. இவ்வளோ தூரம் வருதுங்கப்பா? ஆமாம், இவ்வளோ தூரம் வருது. போகும்போது கூட போய் சார் இருக்குது. ஆமாம், ஏன்னா அண்ணன் இங்கே போகிறாரு. குழிதான் மொரட்டு குழியாக இருக்குதுங்கப்பா. மகாராஷ்டிராவுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி. அதான் இது மழை பெஞ்சோன்னா எல்லாம் பேந்துருச்சு, எல்லாம் தள்ளி போகிறா. ஆமாம். இப்போ இந்த புளியரையோட இந்த வியூ பாருங்க. மழை வர போகுதுங்க அந்த பக்கம். இங்கேயே இருந்தெல்லாம் போல தோணுதுங்க நிஜமாவே. பொள்ளாச்சியோடவே கொஞ்சம் தென்காசி எல்லாம் இந்த ஏரியாஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்க. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். பொள்ளாச்சி இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த பக்கம் வால்பாறை இருக்குங்க. இதோட முடிஞ்சுதாங்கப்பா தமிழ்நாடு. முடிஞ்சுதாங்கிற பாருங்க. இதோட இப்போதான் இது ஸ்டார்ட் ஆகுது. டக்குன்னு போலீஸ் பார்த்தோன்னே எனக்கு என்ன பேசணும்னு தெரியலைங்க. வாய் குளறிடுச்சு. இது ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்குது தாங்க. ஆமா, அந்த பக்கமும் ஆர்டிஓ செக் போஸ்ட்னு போட்டுருக்கு பாரு, காமிக்கிற பாரு. ஆமா பார்த்தேன், அந்த ஊர்ல போட்டுருந்துச்சு. இப்ப பாருங்க, இன்னும் இதே மாதிரி தாங்க இருக்கும். நம்ம அந்த கடைநல்லூர் புளிங்குடியெல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அது சைடில் பார்க்க இதே மாதிரி தாங்க இருக்கும். நம்ம சிவகாசி நைட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஊர் அப்படியே நைட்டில் அப்படியே பார்ப்போம். ஆனால் அந்த இயற்கையை அந்த பக்கம் பார்க்க முடியாதுங்க. அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட் இதில். லாரியெல்லாம் இப்படி ஓரமாக வைத்திருக்காங்கப்பா. சரிதாங்க, நம்ம பங்கள விட்டு டீசல் அடிப்போம். டீசல் அடிச்சு அங்கே கேட்டால் தெரியும் நினைக்கிறேன். டீசல் அடிச்சுட்டு அங்கே கேட்டோம்னா போகலாமா போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். நேரம் அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டி போனால் அந்த மேக்கரை அப்படியே அந்த வழியாக போவோங்க. பண்புலி மேக்கரை அப்படி போவோம். நல்லா பார்த்துக்கலாங்க. மறுபடியும் இந்த பக்கம் தென்காசி பக்கம் லோடு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் வரும். ஓப்பன் வண்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோடு கிடைக்குங்க. கண்டெய்னருக்கு வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க பெட்ரோல் பம்பு. 1 கிலோமீட்டர் இருக்குதா? ஆமாம். அடிச்சுட்டு கேட்கலாம் தாங்க. அண்ணா 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 அப்புறம் இங்கே போகிறாரு போல அவசரமா. அண்ணன் அதை போய் குளிக்குது, ரோடு போட போறாரு. அந்த ஸ்பீடு போறாரு. எல்லாம் கரெக்டா போறாங்க. இப்போ இந்த ஒரு ஆப்போசிட்ல வண்டி வரும்போது தான் அந்த அவசரமா அழுத்துறது. ஆமா, மற்ற இடத்துல பொறுமையா போறது. நம்மளுக்கு வண்டி பெருசு, அது வண்டி சிறுசு. ஏங்கப்பா? ஆமா ஆமா, வண்டி இப்படி சைடில் வரும்போது வர்றது வேற. வடிவேலுக்கு அப்படி மாதிரி கார் மேல தான் லாரி நிக்குதுங்க மாதிரி ஆகி போயிடும் அப்புறம். ஆமா, மாட்டினா தான் தெரியும். ஆமா, அந்த பங்கு பங்கு கொஞ்சம் பெரிய பங்கு இருக்குது. பங்கு பெருசுங்கப்பா. இருந்தாலும் அதுவும் ஜியோவும் பரவாயில்ல, பெருசா தான் இருக்கு. இந்த பக்கம் பங்கு ஓரளவுக்கு லாரி நிறுத்துற மாதிரி தான் போட்டுருக்காங்க. நிறுத்திட்டு அங்க வர வண்டிட்டே கேட்கலாங்கப்பா. என்னதான் இப்ப இங்க பாருங்க லாரி எல்லாம் போகுது. இந்த வண்டியெல்லாம் போனா நம்ம வண்டி போவோம்ல. இந்த வண்டி விட்டா கண்டிப்பா நம்ம வண்டி விடுவாங்க.
இல்லைன்னா பண்பொழி விட்டு திருப்பி விடுவாங்கப்பா. ஆ. அந்த பண்பொழிங்கிற ஊர்ல பார்த்து என்னன்னு பிளான் பண்ணிக்கலாம். பண்பலைங்க ஊர்ல போயிட்டு மறுபடியும் எந்த பக்கம் வந்து ஜாயின் ஆகாம தெரியலையே. அதுதான் அந்த தொழுதூர்னு ஒரு ஊர். தொழுதூரா இழுதூர்னு நினைக்கிறேன். இலத்தூர். அந்த நேத்து ஒரு பேரிகார்டு போட்டிருந்தது இல்ல? ஆமா. வண்டி நேரா செல்லக்கூடாது கனரக வாங்கணும்னு. அது வந்து நேரா பண்புலி போய் இங்க செங்கோட்டை வருது. இப்ப நம்மள திருப்பி விட்டாலும் அப்படிதான் போவோம். போயிட்டு மறுபடியும் நான் நேத்து வந்த ரோட்ல போய் ஜாயின் ஆயிடும். பங்கு லெஃப்ட்ல பங்கு. டீசல் எவ்வளவு? 100 ரூபாயாங்க. 100 ரூபா 37 காசா? ஒரு 150 லிட்டர் டீசல் அடிச்சாச்சுங்க. நோய் என்ட்ரி இருக்காமா செங்கோட்டையில். வண்டி நிறுத்திட்டுங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு எடுப்போம் சிவகாசிக்கு. மறுபடி பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் எந்த ஒரு லோடு ஏற்ற போகிறேன்னு சிவகாசியிலிருந்து.